இஸ்ரோ, நாசா மற்றும் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் கூட்டு முயற்சியாக உருவாக்கியுள்ள ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் புறப்பட்டவர்கள் நேற்று மாலை விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தனர். பத்திரமாக சென்று சேர்ந்தவர்கள் அடுத்தடுத்த நாட்களில் சுமார் 60 விதமான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றனர். இந்த திட்டத்திற்காக மொத்தமாக சுமார் 548 கோடி ரூபாயை இஸ்ரோ செலவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் விண்வெளி திட்டங்கள் மற்றும் அங்கு கொண்டு செல்லப்படும் பொருட்களுக்கான செலவு குறித்து செய்தி தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி இளங்கோ. விண்வெளி நிலையத்திற்கு 1 கிலோ எடையுள்ள பொருளை எடுத்து செல்ல மட்டும் சுமார் 85,000 ரூபாய் வரை செலவாகும் என்றும், இங்கு 20 ரூபாய்க்கு இருக்கும் தண்ணீர் பாட்டில் விண்வெளி நிலையத்திற்கு கொண்டு செல்ல 20,000 ரூபாய் வரை செலவாகும் என்றும் கூறியிருக்கிறார் இளங்கோ. புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக பயணிப்பதால் எரிபொருள் செலவு உள்ளிட்டவைகளால் விண்வெளிக்கு கொண்டு செல்லப்படும் ஒவ்வொரு கிராம் எடையும் முக்கியமானது. அதற்கான செலவு கூடும் என்று தெரிவித்துள்ளார்.